ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வெண்பாக்குட்டி வந்து ரொம்பவே வந்து டயர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு மேலே வந்து அன்னபூர்ணியும் வந்து டயர்ட் ஆகிட்டாங்க. எதுக்காக வந்து டயர்ட் ஆகினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா? ஆமாங்க, இவங்க பண்ணுற பார்த்து எல்லாத்தையுமே வந்து இவங்க பண்ணுறதெல்லாம் கேட்டுட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து காதில் ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து மல்லி மேலே வந்து போட்டுக்கிட்டு பழியை வந்து போட்டுக்கிட்டு அப்படி இருப்பாங்க அப்படின்னு அதுக்காக வந்து டயர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்காதீங்க. அந்த மாதிரி வந்து டயர்ட் ஆகலை. மல்லி தான் வந்து என்ன கேட்டாலே வந்து சூடு சொரணையே எல்லாமே வந்து எல்லாத்தையுமே வந்து திட்ட வந்து பழியை வந்து தான் மேலே வந்து வாங்கிக்கிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த வீட்டிலே வந்து வாழ்கிறாங்க. சரி, ஓகே, அவங்க வாழட்டும், எப்படியாச்சும் இருக்கட்டும், சந்தோஷமாக இருந்தால் சரி. அந்த திட்டிலே வந்து அவங்க திட்டு வாங்கியே வந்து சந்தோஷமாக இருந்தாலும் சரி. இப்படிலாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து எதுக்காக வந்து டயர்ட் ஆகினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா? ஆமாங்க, அவங்க 2 பேருமே வந்து ஓடி பிடிச்சி வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நல்ல ஜாலியாக வந்து பாட்டியும் பேத்தியும் வந்து ஜாலியாக ஓடி பிடிச்சி வந்து விளையாடுறது வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். அதை வந்து பார்த்துட்டு இவங்க 4 பேருமே வந்து உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக வந்து பார்த்துட்ருக்காங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரஞ்சிதாவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியும், மல்லி, அதுக்கப்புறம் விஜய், இவங்க 4 பேருமே வந்து நல்லா ஜாலியாக வந்து பார்த்துட்ருக்காங்க அவங்க ஓடி பிடிச்சி விளையாடுறது. அப்படி அந்த தருணத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய்க்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வந்துடுதுங்க. அந்த ஃபோன் காலை வந்து எடுத்துகிட்டு பேசிகிட்டே வந்து நம்ம விஜய் வந்து போய்ட்றாரு. போயிட்டு வர்றதுக்குள்ளே வந்து இவங்க வந்து டயர்டாகி வந்து உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுமே வந்து பாட்டி எனக்கு வந்து ரொம்பவே வந்து டயர்டாகிடுச்சு, எனக்கு வந்து நான் உங்கள் மடி மேலே வந்து படுத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா வந்து கேட்க, மல்லிக்கு வந்து ஒரு வேலையை வந்து கொடுத்துறாங்க. மல்லி, எனக்கு வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு, நீ போய் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சொம்பில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த கோயிலே. குடித்ததும் உடனே வந்து பாட்டி, நான் அவங்க மேலே வந்து படுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கு என்னடி செல்லம், நான் வந்து உனக்கு தட்டி விடாமையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அன்னபூர்ணி பாட்டியும் வந்து நல்லா வந்து தட்டி விடுறாங்க. அந்த சமயத்தில் ஃபோன் காலை முடிச்சுட்டு வர்ற நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, என்ன ஆச்சு வெண்பா, ரொம்ப டயர்ட் ஆகிட்டியா, நான் வேணா வந்து ரூமில் வந்து கூட்டு போய் படுக்க வைக்கவா அப்படின்னு சொன்னாங்க. இல்லைடாடா, எனக்கு வந்து வேணாம், ரூமெல்லாம் வந்து வேணாம், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், சரி ஓகே, நான் காரில் வந்து ஏசி போட்டு விடுவா, ஏசியில் வந்து படுத்துக்கிறியா அப்படின்னு சொன்னதும், சரி, நான்லாம் நடந்து வர மாட்டேன், ஆனால் என்னை வந்து தூக்கிட்டு தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து சொல்லிடுறாங்க. ஓகே, நான் வந்து தூக்கிட்டு போகிறேன், உன்னை தூக்காமல் வேறு யாராச்செல்லாம் வந்து நான் தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டியை வந்து பயங்கரமாக ஜாலியாக வந்து தூக்கிட்டு போயிட்டு வந்து காரில் வந்து போடுறதுக்காக வந்து நம்ம விஜய் வந்து ரெடி ஆகிட்டாருங்க. அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோனை வந்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம அன்னபூர்ணி பாட்டிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அன்னபூர்ணி கிட்ட கொடுத்ததும் வந்து என்ன ஆகுது, இந்தாங்கம்மா, கொடுங்க மாப்பிள்ள, அந்த ஃபோனை வந்து நான் வந்து வச்சுக்கிறேன், நீங்கள் வந்து தூக்கிட்டு போயிட்டு காரில் வந்து வெண்பாவை வந்து ஏசி போட்டு நீங்கள் வந்து படுக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியும் வந்து சொல்கிறாங்க. சரிங்க, இந்தாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை வந்து அவங்க கையில் அந்த சமயத்தில் தான் வந்து கொடுக்குறாங்க. நம்ம மல்லி வந்து அப்போது வந்து எங்கே போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம அன்னபூர்ணி தான் வந்து சொம்பை கொடுத்து வந்து சொம்பை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துரு, தண்ணி குடித்த சொம்பை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொம்பை கொடுத்து வந்து அனுப்பிச்சிடுறாங்க. மறுபடியும் வந்து நம்ம மல்லி வந்து உள்ளே வந்துடுறாங்க. விஜய் போன டைமில் வந்து மல்லி வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்ததும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இந்தா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னது பிரியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், மல்லி அன்னபூர்ணி இருந்துட்டு, இந்தா உன் புருஷனோட பொண்ணு உங்கள் கையில் தான் வந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஃபோனை வந்து கொடுக்குறாங்க. என்னது, என் தம்பி வந்து அவ கையில் வந்து கொடுக்க சொன்னானா? வெண்பாவை வந்து தூக்கிட்டு போகிறதுனால வந்து உங்கள் கையில் வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தான், அதுக்கு வந்து அவ கையில் வந்து கொடுத்தான்னு சொல்லிட்டு வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து போய் சொல்கிறீங்க? என்னுடைய ஆட்டத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்ததுலேயே, என்னுடைய ருத்ர தாண்டவத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க, அவ்வளோதான், உங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னே வந்து தெரியாது, எதுக்காக இப்படி வந்து போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்து கேட்குறாங்க. அந்த சமயத்தில் ஏன் புருஷனோட ஃபோனை வந்து பொண்டாட்டி வந்து வச்சுக்கூடாதா, எதுக்காக வந்து நீ வந்து இப்படி சொல்கிற, அதெல்லாம் வந்து அவள் தான் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ஃபோனை வந்து அவங்க கையில் கொடுத்துறாங்க. ஓ, ஃபோனை அவங்க கையில் கொடுக்குறியா, இதை வச்சு நான் ஒரு கேம் ஆடுறேன், என்ன கேம் ஆடுறேன்னு மட்டும் பாரு, நீ வெயிட் பண்ணு, இந்த ஃபோனை கொடுத்ததுக்கு நீ வந்து அனுபவப்படி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்க. நம்ம ராஜேஸ்வரி பிளான் பண்ணி வந்து கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு வலையில் வந்து சிக்க வைக்க போகிறாங்க. அது என்ன வலையில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாட்டா.